மக்கள் அரசாங்கத்தோட வணக்கம். இப்போ நம்ம குடும்பத்தை பற்றி பேசணும், அரசாங்கத்தை பற்றி பேசணும். இப்போது நம்ம அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் அவர்களை பார்த்து நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? மன நிம்மதியோடு நீங்கள் வேலை செய்கிறீங்களா? இப்போ நிறையா பெண்கள் வேலை செய்கிறாங்க. அந்த பெண்களை கூட நீங்கள் கேட்டு பாருங்கள், மன நிம்மதியோடு வேலை செய்கிறாங்களா அப்படின்னு. ஒரு ரோட்டு கடையில் ரோட்டு வேலை செஞ்சிட்ருப்பார், ரோட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார், கூலி வேலை பார்த்துட்ருப்பார். இந்த அரசாங்கத்தை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஏப்பா வேறு வேலை இல்லையா, உன் வேலையை போய் பாருப்பா அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அரசாங்கத்தை பற்றி அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. காரணம், அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் அப்படின்னா, இதை தப்பான வழியில் யாராவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளை ஏன்னா நம்ம அரசாங்கத்தில் 41 துறைகள் இருக்குது. அந்த 41 துறையை சார்ந்தால் எல்லாருமே வேலை செய்கிறோம். அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா துறையிலும் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அத்தனை துறையிலும் இருக்குது, சட்டங்கள் இருக்குது, காவல்துறை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் படுறாங்க, மக்கள் இவ்வளோ வேதனைகளை அனுபவிக்கிறாங்க? ரோட்டு கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட காவல்துறை ஏன் அவங்க மேலே அதிகாரம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தெளிவாகணும். காரணம் என்ன அப்படின்னா, முறைப்படுத்தப்படலை. இந்த முறைப்படுத்தப்படலை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நிறைய பூ வாங்கிட்டு வரீங்க, கூடையாக பூ வாங்கிட்டு வரீங்க. அந்த பூவை நீங்கள் வணங்குற கடவுள் மேலே தூக்கி போடுறீங்க. அந்த பூவை நீங்கள் கடவுள் மேலே தூக்கி போட்டிங்கன்னா அது அழகாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்காது. ஆனால் வாங்கிட்டு வந்த பூவை எல்லாத்தையும் ஒரு நாரில் கட்டி அது இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக அந்த பூவை அமைச்சு கரெக்டாக கட்டினீங்க அப்படின்னு சொன்னால், அதை கட்டி அந்த சிலைக்கோ அந்த கடவுளுக்கோ நீங்கள் அதை சாத்தினீங்க அப்படின்னும் போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுபோல தான் இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய துறைகள் சிதறி போயிருக்கு, முறைப்படுத்தப்படாமல் இருக்குது. அதை நீங்கள் முறைப்படுத்தணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, நீங்கள் அதை முறைப்படுத்தணுமா அப்படின்றது கிடையாது. நீங்களே ஒவ்வொருத்தராக சிங்களாக சேர்ந்து செய்ய முடியுமானா அது முடியாது. அப்போது ஒரு அரசாங்கத்தை நாம் சரியாக செஞ்சுட்டோம், ஒரு அரசாங்கத்தை சரியாக உருவாக்கணும்னா அவங்க அத்தனை துறையை அவங்க முறைப்படுத்திடுவாங்க. சரி, இப்போ அந்த அரசாங்கத்தை நடத்துகிறது என்ன? புலி, சிங்கம், மிருகங்கள் நடத்துதா, புழு பூச்சி இனங்கள் நடத்துதா, பறவை இனங்கள் நடத்துதான்னா அது இயற்கையோடு அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அது பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய இயற்கையோடு அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மனிதன் மட்டும்தான் செயற்கைங்கிற ஒரு குணத்தோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சில இடங்களில் நம்ம புழுவாக, பூச்சியாக, பறவை இனங்களாக இருக்கிறோம். மற்ற விஷயத்தை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.